நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சிறப்பு சேவையின் துறையின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. இந்தியாவை பொறுத்தவரை நவம்பர் 14ஆம் தேதி தேசிய குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குழந்தைகள் நலன் சார்ந்த சமூக மேம்பாட்டு அமைப்புகள் பல்வேறு ஆய்வுகள் குறித்த தகவல்களை மக்களிடம் வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் நோக்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் கையெழுத்து இயக்கம் மற்றும் கல்லூரி மாணாக்கர்களை கொண்டு வாக் ஃபார் சில்ட்ரன் விழிப்புணர்வு பேரணியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளான குழந்தை திருமணம், இளம் வயது கர்ப்பம், பாலியல் வன்முறை, பள்ளி இடைநின்றல், போதைப்பொருள் பயன்பாடு, குழந்தை தொழிலாளர், சமூக ஊடகங்கள் தாக்கம், பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்தவிதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகள் உடனடியாக அக்குழந்தைகளை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடுவதும் குறித்தும் மற்றும் சாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவது குறித்தும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்தும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு டோங்கரே பிரவீன் உமேஷ் முன்னிலையில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சிறப்பு சேவையின் துறையின் சார்பில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுத்துக்கொண்டனர். இந்த குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் KR பெரியகருப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்வில் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் CM துரை ஆனந்த், திருபுவனம் பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்ந்த அலுவலக பணியாளர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.